நல்லா பாருங்கள், நல்லா காஞ்சிட்டு இருக்கு. சவுண்டு கேட்குதுங்களா? பாருங்கள் எப்படி தூளாட்ட நொறுங்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் வடகம் செய்யறதுக்காக 1 kg ஸ்மால் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம். நம்ம இதை நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் வடகம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் வடகத்துக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம தண்ணியில் போட்டு உரிச்சிக்கணும்னா ஸ்கின்னெல்லாம் சீக்கிரமாக ஈஸியாகவே பீல் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த கண்டெய்னரில் நான் எல்லாத்தையும் போடுறேன். தண்ணி ட்ரெயின் ஆகட்டும். ஸ்மால் ஆனியன்ஸு வடகத்துக்கு நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம். தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். நிறைய மண் இருக்கும் இதில். நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். இதில் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வந்துடலாம். நம்ம ஸ்மால் ஆனியன்ஸ் எல்லாம் ஜாரில் போட்டு பல்ஸில் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக பண்ணிடாதீங்க. பாதி ஆனியன்ஸ் அப்படியே இருக்கணும், பாதி ஸ்மாஷாக இருக்கணும். அந்த மாதிரி பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இருக்கிற எல்லா ஸ்மால் ஆனியன்ஸும் இதே மாதிரி நம்ம பல்ஸில் போட்டு ஒரே சுற்று இப்படி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு பல்ஸில் பீட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம வந்து 20 கிராம்ஸ் அளவு மிளகு வச்சுருக்கேன். ஏன்னா 1 kg ஆனியனுக்கு 20 கிராம் மிளகு. சும்மா சூடானா போதும். சூடானால் போதும். அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் பல்ஸில் பீட் பண்ணிக்கலாம். மிளகாய் அதே மாதிரி ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக சூடாகட்டும். இது இந்த மாதிரி நம்ம லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக நம்ம கோர்ஸ் கிரைண்டு பண்ணி வடகத்தில் ஆட் பண்ணும் போது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நல்லா பைண்ட் ஆகும். முழுசாக போடணும்னா காஞ்சி தான் எல்லாம் வந்து செப்பரேட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்கிறேன். மிளகாய் நல்லா சூடாகிடுச்சு. இதுவும் ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம மிளகு போட்டிருக்குமே அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக சூடாகட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி போடும்போது இது எல்லாமே நம்ம வடகம் டைட்டாக பிடிக்கும் போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் செய்கிறேன். ஓகே, பாருங்கள் நல்லா சூடானது. இது என்ன ஆகும், நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். இந்த குச்சி போடக்கூடாது. இந்த குச்சியிலேருந்து நம்ம இலைங்களை எடுத்துக்கலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு போடலாம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் பாருங்கள் க்ரீனாகவே இருக்கும். சூடு ஏறினா போதும். இப்போ இந்த இலைங்களெல்லாம் நம்ம இதையும் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவும் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு நான் கல் உப்பு போடுறேன். ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். பாருங்கள் பல்ஸில் ஒரே சுற்று தான். மிளகாய், மிளகு, கறி லீவ்ஸ், கொஞ்சம் கல் உப்பு. இப்போ இது வந்து ஆனியனில் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸு இந்த மாதிரி இலசாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இலைங்க இருந்தாக்கா இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் 20 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த ஆனியனில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் இதுவும் நல்லா மயமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வடகம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை பால் பண்ணிக்கலாம். இது காலையிலே ரெடி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெயில் இருக்கும்போது நம்ம எடுத்து இப்போ வெயிலில் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கினிங்கன்னா நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு, கீரை குழம்பு செய்யும் போது, இல்லை வெஜ் ரெசிபீஸ் எது செய்யும் போதோ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இது நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறோம். நாளைக்கு காலையில் மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த மாதிரி நம்ம டைட்டாக அப்படி பிடிச்சி வைக்கணும். அப்போ இது சைஸ் கூட ரெடியூஸ் ஆகிடும். இன்றைக்கி இருக்கிற சைஸ் நாளைக்கு இருக்காது. ஏன்னா அது அனியன் இருக்கிற தண்ணி அதெல்லாம் ட்ரை ஆக ஆக நம்மளுக்கு இது சைஸு சின்னதாகிடும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அனியன்ஸ் என்னால் உரிக்க முடியல, இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த சாம்பார் வெங்காயம்னா, உங்களுக்கு உரிச்சே சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிறாங்க. அப்போ வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். மிளகா வறுத்துட்டு மிக்சியில் அடிக்கிறத விட சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக ரெசிபீஸ் வீட்டிலே செய்கிறதுக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே பால் பிடிச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டு வெயிலில் வைக்கலாம். 1 டே ஃபுல்லாக வெயிலில் இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் எல்லா வடகமும் உண்டை பிடிச்சிட்டோம். இப்போ எடுத்துன்னு போயிட்டு மேலே வச்சுட்டு வந்துடலாம். அனியன்ஸு மிக்சியில் நீங்கள் போடும்போது பூண்டு கூட போட்டு அதுலேயே அப்படியே தட்டிக்குங்க, இல்லை உரலில் கூட தட்டி போட்டுக்குங்க. பூண்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதில் இப்போ தண்ணி விடுது. நம்ம வெயிலில் வச்சிட்டோம்னா சரியாக போயிடும். ஆனியனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்படி தான் விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடகம் வெயிலில் எடுத்துன்னு வந்துட்டோம். இது காயிட்டோம். இது மாதிரி டெய்லி நம்ம வச்சு எடுக்கணும். நம்ம வடகம் காயறதுக்கு எனக்கு 5 டேஸ் ஆச்சு. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிட்டு இருக்கு. சவுண்டு கேட்குதுங்களா? பாருங்கள் எப்படி தூளாட்டம் நொறுங்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகணும். இது ஏன் நம்ம இப்படி டைட்டாக பால் பிடிச்சி வைக்கிறேன்னா அப்போ தான் இந்த மசாலா ஆனியனோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ட்ரை ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வடகம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோ இதோட இன்னைக்கோட சூப்பராக நல்லா கமகமான்னு இருக்குது. இதே குழம்புல போட்டு செஞ்சால் குழம்பு நல்லா ருசியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.